ரேடியோ மாதிரி பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி அழுது புலம்பி மறுவா திருப்பி அழுது வெள்ளைக்கும் கேள்வி அழுது நைட்டுக்கு தூங்க கொலையும் அழுது எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது யாரு? ஒரு பெண். அவ அப்படிதான் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆள் பிரச்சனை வந்தா மன அழுத்தம் வந்தா என்ன செய்வார்? அவர் அழுது கொள்ள மாட்டார், தனக்குள்ளே புதைத்துக் கொள்வார், தனக்கு தீர்வு எடுத்துக் கொள்ளையுமான்னு யோசிப்பார், என்னை தனியே இருக்க விடுங்கன்னு சொல்லுவார். அப்ப வைஃப் சொல்லக்கூடாது, எனக்கு பிரச்சனை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தானே, நீங்க எனக்கு பிரச்சனையை சொல்றதுன்னு சண்டை பிடிக்கக்கூடாது. அது நேச்சர், இயல்பு அப்படிதான். அதே மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாது, வைஃப் புலம்புற நேரம் என்னவா நீங்க பிரச்சனை வந்தா நான் மூடிட்டு தான் இருக்கிறேன், நீங்க நம்ம ஒரே புலம்பிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. அது பெண், அவள் பேசுவான், அவள் புலம்புவா, அழுவா, ஒரே விஷயத்தை திரும்ப 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 கதைப்பா. அது நோக்கம், அது நேச்சர். மன அழுத்தத்தை ஆணும் பெண்ணும் கையாளுகிற விதம் வித்தியாசமானது. அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் டிஃபரன்சஸ் இருக்கு.